பக்த கோடிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ஆறுமுகம், அகிலா அம்மை, சேகரண்ணா, எல்லோரும் இங்கே வந்திருக்கிற உமா, எங்கள் அருமை தோழி எங்கள் தெருவில் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய, என்னப்ப நல்லவா என் தாயு நல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயு நல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எங்கள் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, அடிய பாதமே அம்பலவானனே, அடிய பாதமே அம்பலவானனே, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவனோ, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவனோ, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எங்கள் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, அடிய பாதமே அம்பலவானனே, அடிய பாதமே அம்பலவானனே, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவனோ, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவனோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேரம் மிக குறைவாக இருப்பதால் நான் ஒரு 4 பக்கம் எழுதிட்டு வந்தேன். ஆனா இந்த பிள்ளைங்களை அவ்வளவையும் பாடி ஆடி கதை சொல்லி எல்லாமே நிறைவாக நிறைவேற்றி விட்டார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சிவராத்திரியில் உங்களுக்கு கிடைக்க போகிற அபிமிருதமான சக்தி என்ன சக்தினா, ஈத்தர் சக்தி, ஃபால் அப்படின்னு 2 சக்திகள். இந்த 2 சக்தியும் எப்பவும் நம்ம பூலோகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனா சிவராத்திரி அன்று மட்டும் ஃபால் சக்தி மற்ற மாதங்களிலெல்லாம் வந்து கொண்டிருக்கும். இந்த மாசி மாதத்தில் உள்ள மகா சிவராத்திரி அன்று எப்படி வருதுன்னா, சும்மா வர்ற மாதத்துல புல்லட் வேகத்திலையும் கார் வேகத்திலையும் வர்ற அந்த ஈத்தர் சக்தி சிவராத்திரி அன்னைக்கு அந்த 12 மணில இருந்து ராக்கெட் வேகத்துல வருது. வர்ற சக்தி நம்முடைய உச்சந்தலையில் உள்ள அந்த அந்த உச்சந்தலையில இருந்து மூலாதாரத்துக்கு வரைக்கும் அப்படியே தக 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 தகன்னு இறங்குது. தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலகாட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, ஆலகாலனே ஆலகாட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக வண்ணவனே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக வண்ணவனே, ஆடுக மன்னவனே, ஆடுக மன்னவனே, தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. அந்த சக்திய நம்மளுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்பன் அபிமிருதமாக நமக்கு அளிக்க உள்ளார். நீங்க செய்ய வேண்டியது, நம்மளுடைய முதுகு தண்ட நேர நிமித்தி வச்சு தியானம் பண்ணுங்க, நாம சொல்லுங்க, சிவபெருமானை நினைத்து கொண்டே இருங்கள், சிவ புராணத்தை படியுங்கள். அனைத்து தோஷங்களையும் நீக்க வல்லது சிவபுராணம்.
எத்தனையோ பதியுதங்கள் இருக்குது, நமக்கு ஈஸியா இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த தாளை வணங்கி எல்லோரும் சிவனையே நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குரிய சக்தி, பலம், ஆயுள் அனைத்தும் என் பெருமான் ஈசன் அள்ளி தருகின்றார். அதை நாம் பெற வேண்டும், மற்றவர்களும் பெற வேண்டும். தயவு செய்து உங்க குழந்தைகளை எல்லாத்தையும் உட்கார வச்சு முழிக்க வச்சு நாமத்தை சொல்ல வைங்க. நம்ம சிவனிடம் இருந்து அருளை பெற்றுவிட்டால் நமக்கு ஓராண்டுக்கு எந்த கவலையும் இல்லை. மருத்துவ செலவு இருக்காது, இந்த மருத்துவருக்கு வேலை இருக்காது, எல்லாம் அந்த ஈசன் பார்த்து கொள்வான் அல்லவா. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா.